So in this video we are going to start corporate accounting and financial management கான recordings. So இதில் பார்த்தீங்கன்னா first நம்ம CS group 1ல இருக்கிற ஒரே ஒரு 100% ப்ராப்ளம் பேப்பர்னு பார்த்தீங்கன்னா அது கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ன்ற இந்த பேப்பர் தான், பேப்பர் நம்பர் 4. இதில் நமக்கு என்ன சிலபஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது அண்ட் லாஸ்ட் 3 terms ஆஃப் கொஷின் பேப்பரில் நான் இதில் வந்துட்டு ஜூன் 25 term கொஷின் பேப்பர் இன்க்ளூட் பண்ணலை. அப்பார்ட் ஃப்ரம் தட் டிசம்பர் 23 அண்ட் ஜூன் 24 அண்ட் டிசம்பர் 24க்கான கொஷின் பேப்பர்ஸில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்குறாங்க, எந்தெந்த டாப்பிக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றது தான் பார்க்க போகிறோம். எனிவே we are going to cover the 100% of syllabus. Still importance to be given to previous year terms question papers, right? நம்ம அதில் நம்ம ப்ராக்டிஸிங் நல்லா டியூன் பண்ணும்போது டெஃபினட்டாக நம்மளுக்கு ஸ்கோரிங் நல்லா இருக்கும். அந்த வகையில் ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்றதை பார்த்துடலாம். தென் we can move towards previous year question papers, okay? ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற இந்த பார்ட்டில் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் கேரி 60%, அதாவது உங்கள் மார்க் வந்து 100 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. அதில் 50 மார்க்ஸ் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து அவுட் ஆஃப் கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் இருந்தால் டெஸ்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் the 40% லைஸ் வித் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் we are going to concentrate on financial management. இதில் நம்ம வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னாலே we can put கிளியரிங், ஓகே? ஒரு பேப்பரை கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம 40 மார்க் எடுத்தால் போதும். அந்த வகையில் ஃபஸ்ட் நம்ம ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஆனால் 40 ஃபார் கிளியரிங் த குரூப் இஸ் நாட் சஃபிஷியன்ட். ஒரு குரூப்பை கிளியர் பண்ணணும்னா நம்ம 50 to 60 மார்க்ஸ் எய்ம் பண்ணணும். மை டார்கெட் இஸ் டு அட்டைன் 70 to 80 மார்க் இன் திஸ் பேப்பர், ஓகேங்களா? 3 விஷயம் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு 40 மார்க் எடுத்தாலே பாஸ் பண்ணிடலாம், ஆனால் அது பத்தாது. குரூப் கிளியர் ஆகணும்னா 50லேருந்து 60 மார்க் எடுக்கணும். ஆனால் இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோக்கஸில் கண்டிப்பாக 70 to 80 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும், சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு நம்ம இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுன்ற இந்த டாபிக் தான் கொடுக்க போகிறோம். இதில் நம்ம 100% கவரேஜ் கொடுத்துட்டோம் அப்படின்னாலே தென் we can move towards கார்ப்பரேட் அக்கௌண்டிங், ஓகேங்களா? ஏன்னா கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அக்கௌண்ட்ஸ் பேஸ்டு ஃபார்மட்ஸ் இருக்கும். ஒரு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது, தென் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் பிச் பண்ணுவாங்க. அந்த வகையில் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் பொறுத்தளவில் இட் இஸ் லிட்டில் பிட் டஃப் கம்பேரிட்டிவ்லி, ஓகேங்களா? ஆனால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் தான் டஃப்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நம்ம எல்லாமே கிராக் பண்ணிடலாம். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் புக் மெட்டீரியலில் சம்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதை தாண்டி நிறைய சம்ஸ் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு நான் மெட்டீரியல் அசஸ் பண்ணிடுவேன். அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், ஓகேவா? ஸோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸில் நான் என்ன ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். ஸோ கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கை பொறுத்தவரை பேசிக்காக அக்கௌண்டிங்கான கான்செப்ட்ஸ், அதாவது எதுக்காக நம்ம அக்கௌண்டிங் ப்ராசஸ் பண்ணுறோம் அண்ட் என்னென்ன கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் என்னெல்லாம் இருக்குது, ஜேர்னல் எப்படி போஸ்ட் பண்ணணும், லெட்ஜர் என்ன, ட்ரையல் பேலன்ஸ், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுறது தான் ஃபண்டமெண்டலான கான்செப்ட். அடுத்தது இன்ட்ரடக்ஷன் டு கார்ப்பரேட் அக்கௌண்டிங். நமக்கு இதிலேருந்து தியரிஸ் வரும், சரிங்களா? அதாவது நம்ம கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 கொஷின் இருக்கும். அதில் 4th கொஷின் ஆர் 4Aன்ற கொஷினில் வந்து கண்டிப்பாக ஒரு தியரி கொஷின் தான் வைக்கிறாங்க. நான் அதை கொஷின் பேப்பர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் சொல்கிறேன். 4 or 4A ஆல்வேஸ் லைஸ் வித் தியரி கொஷின். ஸோ இந்த தியரி கொஷினை நீங்கள் அட்டன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 2 லெசன் கண்டிப்பாக படிக்கணும், 3 லெசனுமே கண்டிப்பாக படிக்கணும். ஃபஸ்ட்டு 3 லெசனுமே தியரி தான், சரிங்களா? இந்த 3 லெசன் தியரியும் படிக்கணும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன தியரிலாம் படிக்கணுன்றதை நம்ம 1 by 1 கிளாஸ் போகும்போது பார்க்கலாம், ஓகேவா? அடுத்தது அக்கௌண்டிங் ஃபார் ஷேர் கேபிட்டல். ஷேர் கேபிட்டலை பொறுத்தளவில் நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் தான் மோஸ்ட்லி கவர் பண்ணுவோம். ஷேர் கேபிட்டல், டிபெஞ்சர்ஸ், உங்கள் கொஷின்ஸ்லேயுமே பாஸ்ட் நெசசரி ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்படி தான் கேட்பாங்க. ஸோ இது ரெண்டுத்துலேயும் நம்ம சம்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? உங்கள் கையில் ஸ்டடி மெட்டீரியல் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணி வச்சிட்டிங்கன்னா 10 லெசனா 15 லெசனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்பட வேண்டாம். நம்ம பிரித்து பார்க்கும்போது கிளாஸிஃபை பண்ணி படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரைட்டா? அந்த வகையில் ஃபஸ்ட்டு 3 லெசன் தியரி, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 3 lessons லைஸ் வித் தியரி. அடுத்தது நெக்ஸ்ட் 2 லெசன் ஜேர்னல் என்ட்ரிஸ். அண்ட் இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா அண்டர் ரைட்டிங்லேருந்து கொஷின்ஸ் அடிக்கடி கேட்பாங்க. பைபேக் அண்ட் அண்டர் ரைட்டிங்லேருந்து கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக வரும். இதில் நம்ம ஒரு சில ஃபார்மட் பேஸ் பண்ணி சம் போடுவோம். பைபேக்கை பொறுத்தளவில் ஜேர்னல் என்ட்ரிஸ் தான். ஆனால் இந்த அண்டர் ரைட்டிங்லேருந்து லாஸ்ட் 3 terms ஆஃப் கொஷின் பேப்பரில் எவ்ரி டேர்ம் உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் வந்துட்டே இருக்குது அண்டர் ரைட்டிங்லேருந்து. ஸோ டெஃபினட்டாக இந்த டாபிக் நம்ம கவர் பண்ணணும். தட் டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்பெசிஃபிக் ஃபார்மட், அது என்னன்றதை பார்த்துடலாம்.
தென் கன்சாலிடேஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதுலேருந்தே உங்களுக்கு 8 to 14 மார்க்ஸ் கிட்ட இதுலேயே ஒரு கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 8th லெசனும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ரேஷியோஸ். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸில் ரேஷியோஸ் வச்சு நிறைய ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா பேஸ்டு இது தான் பார்க்க போகிறோம். ஸோ கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து லைக் நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணுவீங்களா, P&L பேலன்ஸ் ஷீட்டு அந்த மாதிரி ரெடி பண்ணுறது தான் இந்த கன்சாலிடேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ரேஷியோஸ். ஓகேவா, ரேஷியோஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலா தான். ஃபார்முலா படித்தாலே இந்த போர்ஷனை ஈஸியாக டச் பண்ணிடலாம். ரைட்டா. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கை பொறுத்தளவில், தட் இஸ் கார்பரேட் அக்கௌண்டிங்கை பொறுத்தளவில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ப்ராப்ளம் ஓரியன்ட் டாபிக்னு பார்த்தீங்கன்னா 7th லெசன், 8th லெசன், 9th லெசன், இந்த 3 லெசனை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடணும். இதை கவரேஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன லெசன்ஸ் நீங்கள் கவர் பண்ணலாம். அந்த வகையில் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் அ ஃபார்மட். எவ்ரிதிங் லைஸ் அண்டர் அ கான்செப்ட். சரிங்களா, பேசிக் ஃபண்டமெண்டல் அந்த கான்செப்ட் கிளியராக இருந்துச்சுன்னா யூ கேன் கிராக் எனிதிங் அட் எனி கோர். எவ்வளோ டஃப்பான கொஷின் பேப்பர் இருந்தாலும் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். அந்த கான்செப்டை நம்ம 1 by 1 படிச்சுக்கணும். ரைட்டா. ஸோ திஸ் இஸ் வாட் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் கார்பரேட் அக்கௌண்டிங்கான கண்டென்ட். அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். வித் ரெஸ்பெக்ட் டு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் மேலே நீங்கள் அக்கௌண்ட்ஸ் ரெடி பண்ணீங்கல்ல, கார்பரேட் அக்கௌண்ட்ஸை பொறுத்தவரை ஒரு கம்பெனி எப்படி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ரெடி பண்ணணுன்றது தான் மேலே படிச்சிருக்கோம். அந்த படித்த விஷயத்தை அப்ளை பண்ணும்போது டிசிஷன்ஸ் நிறைய எடுக்கணுமா. வித் ரெஸ்பெக்ட் டு நீங்கள் என்ட்ரிஸ்லாம் போட்டுடுறீங்க, லைக் ஜேர்னலு, லெட்ஜரு, ட்ரையல் பேலன்ஸு, கடைசி பேலன்ஸ் ஷீட் வரை போட்டீங்க. போட்டு எதுக்கு? அது ஜஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் விச் வேர் ஆல்ரெடி டேக்கன் பிளேஸ். ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை நம்ம எழுதி வைக்கிறது தான் புக் கீப்பிங். அதுதான் மேலே நம்ம பார்த்துட்ருக்கோம். பட் இன் கேஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் எழுதி வச்ச புக்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அனலைஸ் பண்ணது மூலியமாக என்ன எடுக்கணும், அந்த மேனேஜ்மெண்ட் ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஓகேவா. டிசிஷன் மேக்கிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட்னா அது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் தான். ரைட்டுங்களா. இதுலேருந்தும் தியரி கொஷின் கேட்பாங்க. நான் மொத்தம் 6 கொஷின் கேட்பாங்கன்னா அதில் 6 or 6Aன்ற ஒரு பார்ட் இருக்கும். அதில் ஒரு கொஷின் தியரி கொஷின் தான். அதுக்கு நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் லெசன் படிக்கணும். மற்ற உள்ள லெசனில் கான்செப்ட்லேருந்து கேட்பாங்க, அதை நம்ம எழுதிடலாம். ஏன்னா நம்ம சம்மா படிக்கும்போது கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பட் பியூர் தியரி லெசன்னு பார்க்கும்போது இன்ட்ரடக்ஷன் டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா. ஆல்சோ நான் ஆல்ரெடி கார்பரேட் அக்கௌண்டிங்கில் சொன்ன மாதிரி, ஸோ தியரி பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நீங்கள் அக்கௌண்டிங்கில் ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்லேருந்தும் ஒரு தியரி டெஸ்ட் பண்ணுறாங்கன்னதுக்கு இன்ட்ரடக்ஷன் பார்ட் ஆஃப் எஃப்எம் நீங்கள் கண்டிப்பாக கவர் பண்ணணும். ஓகேவா. அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வேல்யூ மணி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டாபிக். ஆனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் கவர் பண்ண வேண்டிய மற்ற ஆஸ்பெக்டில் கேபிட்டல் பட்ஜெட்டிங், காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், டிவிடெண்ட் டிசிஷன், ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட், இந்த 5 லெசன் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இது எல்லாமே நமக்கு ப்ராப்ளம் தான். சரிங்களா. சம்ஸ் ஓரியன்டாக கேட்கப்படுற கொஸ்டின்ஸ் தான். அண்ட் செக்யூரிட்டி அனாலிசிஸ் இதிலிருந்து தியரி வரும் ஃபர்ஸ்ட் லெசன். அண்ட் இதிலிருந்து தியரி வரும். ஓகேவா. அண்ட் இதிலிருந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். 19 லெசன்லேருந்து ப்ராப்ளம் வரும். இது வித் ரெஸ்பெக்ட் டு காஸ்டிங் மாதிரியே இருக்கும். சரிங்களா. காஸ்டிங் நம்ம பேப்பர் படிக்கும்போது மார்ஜினல் காஸ்டிங், பிஇபி இதெல்லாம் அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கார்பரேட் அக்கௌண்டிங்கில் நான் கிளாஸிஃபை பண்ண மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் இந்த 5 லெசன் 13, 14, 15, 16, 17 and 19 இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஃபார் சம்ஸ். சரிங்களா. ஃபஸ்ட்டு நம்ம இந்த கவரேஜ் தான் கொடுக்க போகிறோம். அண்ட் 11th லெசன் 12, 18 எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு தியரிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட். திஸ் இஸ் வாட் த சிலபஸ் ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுக்கலாம். இதில் நமக்கு எதில் இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்கன்னு பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 6 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா. அந்த 6ல் நீங்கள் எல்லாமே அட்டன் பண்ணணும். ரைட்டா. அதில் ஃபஸ்ட்டு 4 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் கார்பரேட் அக்கௌண்டிங் தான் இருக்கும். ரைட். அந்த கார்பரேட் அக்கௌண்டிங்கில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க ஃபஸ்ட்டு பார்ட்டில். தென் ரேஷியோ வச்சு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ்னு ஒன்று பார்த்தோம். அந்த ரேஷியோஸ் வச்சும் சம் கேட்பாங்க. அதுதான் இந்த பார்ட்டு. ஓகேங்களா. ரேஷியோஸ்லேருந்து ஒரு சம் வந்திருக்கா. இது வந்து டிசம்பர் 2023 கொஸ்டின் பேப்பர்.
ஓகே. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டட் இன்கம் அண்ட் ரேட் ஆஃப் டிவிடெண்ட் growth இதுவுமே உங்களுக்கு ஃப்ரம் கார்ப்பரேட் அக்கௌண்டிங்லேருந்து வரக்கூடிய ஒரு ஜானர் தான். அண்ட் liability ஆஃப் இண்டிவிஜுவல் அண்டர்ரைட்டர்ஸ் அண்டர்ரைட்டிங்லேருந்து ஒரு கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு சொன்னோன்னா அந்த பார்ட் தான் இது. சரிங்களா. தென் டிபெஞ்சர்ஸ்லேருந்து கொஷின் வரும். மோஸ்ட்லி ஜேர்னல் என்ட்ரிஸ் தான். நம்ம கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு அண்ட் தென் next lesson consolidated financial statement and the following lesson of financial statement analysis and cash flow இதில் இருந்தால் மோஸ்ட்லி பெரிய பெரிய கொஷின்ஸ் வரும். ஓகேங்களா. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 and 4A ஒரு தியரி வரும்னு சொன்னேன். 4 பார்ட் வந்து சம் வச்சாங்கன்னா 4A வந்து தியரியாக இருக்கும். அந்த 4A தியரி நீங்கள் 4 சம் அட்டன் பண்ணுறதுல ஏபிசின்னு 3 ஆப்ஷன் கேட்டிருக்காங்கன்னா 3த்தையுமே அட்டன் பண்ணணும். இப்போது இங்கே இதில் பாருங்கள், attempt all parts of either question number 4 or 4A. 4A அட்டன் பண்ணிங்கன்னா fourth question or 4A question. இப்போ 4th number of question அட்டன் பண்ணிங்கன்னா அதோட சப்கிளாஸ் A B Cன்னு 3 கணக்கு போடணும். இன்ஸ்டெட் நீங்கள் 4A அட்டன் பண்ணிங்கன்னா 1 2 3 3 தியரி அட்டன் பண்ணாலே போதும். அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக இது ப்ராப்ளம் பேப்பர், அதனால் தியரி படிக்க வேண்டான்றது கிடையாது. ப்ராப்ளம் பேப்பராக இருந்தாலும் நான் தியரிக்குன்னு ஒரு சில லெசன்ஸ் மார்க் பண்ணனா அது எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தியரி படிக்கணும். அப்போ தான் இந்த கொஷினை உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா. இது ஒன்று. அடுத்து பார்ட் 2 பார்த்தீங்கன்னா 5th and 6th கொஷின். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்லேருந்து தான் கவர் பண்ணுறாங்க. இந்த 5th கொஷினில் உங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்லேருந்து இந்த சம் கேட்டிருக்காங்க. சரிங்களா. இது வித் ரெஸ்பெக்ட் டு ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். அடுத்தது 6 or 6A. இந்த 6 or 6 இதில் கொஷின் நம்பர் மட்டும் பாருங்களேன், 10 15 20 கிட்டத்தட்ட 20 மார்க்குக்கு உங்களுக்கு எதுலேருந்தே கொஷின்ஸ் வந்துருச்சு. 20 marks from ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். ரைட்டா. அப்போ இது நம்ம கவரேஜ் கொடுத்துடலாமா. இதில் எப்பயுமே ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் தான் இருக்கும்னு கிடையாது. சம்டைம்ஸ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இருக்கலாம், கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இருக்கலாம், கேபிட்டல் பட்ஜெட்டிங் இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதனால எல்லா டாப்பிக்குமே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அடுத்தது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா 6 or 6A. இப்போ 6th கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னா ஏ வந்து நம்ம லாஸ்ட் லெசன் ஒன்று பார்த்தோமா, காஸ்டிங் மாதிரியே இருக்கும்னு சொன்னோன்னா அந்த லெசன் ஒன்று, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட லாஸ்ட் லெசன் இதில் ஒன்று. அடுத்து பி வந்து கேபிட்டல் பட்ஜெட்டிங்லேருந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் சி பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். அண்ட் டி வந்து டிவிடெண்ட் டிசிஷன். கிட்டத்தட்ட நீங்கள் இந்த 6th கொஷினோட சம் அட்டன் பண்ணணும்னா எல்லா லெசனுமே கவரேஜ் கொடுக்கணும். இன்ஸ்டெட் நீங்கள் 6A அட்டன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் தியரி கொஷின்ஸ் மட்டும் அட்டன் பண்ணால் போதும். அந்த தியரியிலுமே கண்டிப்பாக ஒரு சம் வைப்பாங்க. ரைட்டா. ஸோ திஸ் இஸ் த கொஷின் பேப்பர் பேட்டர்ன். அப்போ நீங்கள் இதே மாதிரி தான் உங்களுக்கு டிசம்பர் 24லேயும் இருக்கும், ஜூன் 24லேயும் இருக்கும். எல்லா கொஷின்லேயுமே 6A வந்து தியரி, 4A வந்து தியரி. ஆல்டர்னேட்டிவாக உள்ள ஒரு ஆப்ஷனில் கண்டிப்பாக சம் இருக்க தான் செய்யும். இப்போ நீங்கள் 6A தியரி அட்டன் பண்ணல, இந்த சென்ஸ் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் உங்களால் தியரி அட்டன் பண்ண முடியலைன்னா நோ இஷ்யூஸ், நம்ம சம் எல்லாமே பார்த்துருவோம். அதே மாதிரி 4Aல உங்களால் தியரி அட்டன் பண்ண முடியலன்னா நோ இஷ்யூஸ், நம்ம சம் ஆஃப் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் பார்த்துருவோம், அதில் சம்ஸ் அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம் மேனேஜ்மெண்ட்டும் ப்ராக்டிஸிங்கும் தான். இப்போதைக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு 1 month 1.5 months முன்னாடி டைம் மேனேஜ்மெண்ட் தான் இம்பார்ட்டண்ட். நிறைய கொஷின்ஸ் போட்டு பார்க்கணும். அப்போ தான் நம்மளால் அந்த 3 மணி நேரத்தில் எல்லா கொஷினையும் அட்டன் பண்ணுற லெவலுக்கு ஸ்பீடு கிடைக்கும். ரைட்டா. ஸோ ஹியர்பை ஐம் கிளாசிஃபைங் த சிலபஸ். நம்மள்கிட்ட கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னு 2 பேப்பர்ஸ் இது ஒரே ஒரு பேப்பருக்குள்ளே இருக்குது. பேப்பர் நம்பர் 4ல் 2 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் கார்ப்பரேட் அக்கௌண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஃபஸ்ட்டில் எதுலேருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா. கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு. ஓகேங்களா. இது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அடுத்தது ரேஷியோ ஆஸ்பெக்ட் கான்செப்ட்ஸு, தென் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸு. ஓகேங்களா. இதெல்லாம் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட். அது போக அண்டர் ரைட்டிங், ஏன்னா அண்டர் ரைட்டிங்லேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்குறாங்க. ஆல்சோ சம் ஜேர்னல் என்ட்ரிஸ். இதில் இருந்தும் ஜேர்னல் என்ட்ரிஸ்க்கு நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு 3-4 லெசன் நான் என்ன சொல்கிறேனோ அதை கவரேஜ் கொடுத்துடலாம். அடுத்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அண்ட் லிவரேஜ் அனாலிசிஸ். லிவரேஜ் அனாலிசிஸை பொறுத்தளவு உங்களுக்கு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் கீழேயோ கவர் ஆகிடும். சரிங்களா. ஸோ இந்த 3 டாபிக் ஆல்சோ, இந்த 3 டாபிக்ஸ் ஆல்சோ உங்களுக்கு கேபிட்டல் பட்ஜெட்டிங்லேருந்து டெஸ்ட் பண்ணுவாங்க, ஒர்க்கிங் கேபிட்டல்லேருந்தும் டெஸ்ட் பண்ணுவாங்க. இது எல்லாத்து கூட சேர்த்து தியரி. ஓகேங்களா.
இது எல்லாத்துக்கும் கூட சேர்த்து தியரி. அந்த தியரிக்கு என்னென்ன லெசன்ஸ் படிக்கணுன்றதை நான் அந்த சிலபஸ் டிஸ்கஸ் பண்ணும்போதே உங்களுக்கு மார்க் பண்ணியிருப்பேன். அது மட்டும் கவரேஜ் கொடுங்க. டெஃபினட்டாக இந்த கொஷினில் நம்மளால் 6 கொஷினும் அட்டன் பண்ண முடியும். ரைட்டா? நமக்கு டோட்டலாக 6 கொஷின்ஸ் தான் கேட்க போகிறாங்க. அந்த 6ம் நம்ம அட்டன் பண்ணணும்னா இந்த டாபிக்ஸை இப்படி கவரேஜ் கொடுக்கணும். எனிவே நம்ம எல்லா சிலபஸில் உள்ள எல்லா லெசனையும் உள்ள இன்கார்பரேட் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? ஆனால் எப்படி பண்ணியிருக்கோம்னா கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். எதுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இதுதான் விஷயம். ரைட்டா? எதுக்கு மோர் ப்ராக்டிஸிங் கொடுத்தா உங்களால் ஹை ஸ்கோர் கொடுக்க முடியுன்றதை கிளாஸிஃபை பண்ணாதான் நம்மளால் கிளியரிங் கொடுக்க முடியும். ரைட்டா? அந்த வகையில் நம்ம ஸ்டடி மெட்டீரியலில் நான் உங்களுக்கு ஃபிகர் அவுட் பண்ண மாதிரி விஷயங்களை மார்க் பண்ணிக்கோங்க. ஹியர்பை வி ஆர் எண்டிங் வித் திஸ் செஷன். அண்ட் இதோட கண்டினியூன்ஸாக நான் உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் கேபிட்டலோட அசிஸ்டன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் உள்ள எல்லா டாப்பிக்கும் முடிப்போம். சைமல்டேனியஸாக நான் இங்கே உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ, ரேஷியோஸ் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். பட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கவரேஜ் ஃபார் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டோம்னா 40 மார்க் நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் அடிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் தொட்டு எழுதுகிற ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டாக தான் இருக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டே இந்த P&L பேலன்ஸ் ஷீட்லாம் போட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு சில எரர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தப்பே வராமல் போடுறதுக்கு தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். பட் ஸ்டில் நம்ம 2 பாயிண்ட் ஆஃப் வியூலையும் திங்க் பண்ணி பார்க்கணும் இல்லையா? ஒரு வேளை தப்பாச்சுன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஃபஸ்ட்டே நீங்கள் P&L பேலன்ஸ் ஷீட்டில் ஏதாவது சின்ன மிஸ்டேக் விட்டுருந்தாலும் இட் மே அஃபெக்ட் யுவர் ஃபர்தர் ஆன்சர்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாகவே செஞ்சுருந்தாலும் ஒரு சின்ன நெருடல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ எக்ஸாமினருக்கு வேல்யூவேஷன் கொடுக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் ஈஸி வேயாக பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய விஷயத்தை ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட் பண்ணிடணும். அந்த வகையில் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் ஃபார்முலா பேஸ்டு, ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் தான் வரும். கேல்குலேஷன்ஸ் வந்து ரொம்ப ஃபார்முலா ஓரியன்டாக தான் வரும்ன்றதுனால ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. தென் வி கேன் மூவ் ஃபார் கார்பரேட் அக்கௌண்டிங். திஸ் இஸ் மை ஆப்ஷன். இஃப் இன் கேஸ் நம்ம சிலபஸ் கவரேஜ் முடிச்சதுக்கப்புறம் யூ ஆர் ஸ்ட்ராங் இன் கார்பரேட் அக்கௌண்டிங்னா ஃபஸ்ட்டு கோ வித் கார்பரேட் அக்கௌண்டிங். அதுக்கப்புறம் நம்ம ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்கு கவரேஜ் கொடுங்க. ஓகேவா? பேப்பரில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணி கொடுக்குறேன். பட் பிஃபோர் தட் திஸ் இஸ் த சிலபஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் இதுதான் இப்படி தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நான் ஒரு லெசன்ஸ்க்கான ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்லேருந்து நம்ம கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே? ஸோ ஆன் ஃபர்தர் டவுட்ஸ் நீங்கள் வந்து எனி டைம் காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் காண்டாக்ட் நம்பர் ஆல்ரெடி நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருப்பீங்க. இஃப் இன் கேஸ் அது மிஸ் ஆயிருந்தது அப்படின்னா காண்டாக்ட் டு திஸ் நம்பர். ஓகேங்களா? ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு இருக்கிற எந்த டவுட்ஸாக இருந்தாலும் எப்போனாலும் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே? தேங்க்யூ.